கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, திருப்பலியினுடைய தொடக்கத்திலே நான் சொன்னதைப் போல இன்று உலகம் முழுவதும் டொன் போஸ்கோ சலேசிய சபை துறவிகள், அவர்களுடைய ஃபவுண்டர், நிறுவனர், பாதுகாவலர், ஆசிரியர், இளைஞர்களுடைய எழுச்சி, இளைஞர்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்திய புனித டொன் போஸ்கோவினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நாமும் அவர்களோடு இணைந்து இந்த புனித டொன் போஸ்கோ இளைஞர்களுக்கு அல்லது இன்றைய இளைஞர்களுக்கு தருகின்ற செய்தி என்ன என்பதை சிந்தித்து பார்க்கிறோம். வட இத்தாலியில் காஸ்டல்னோவோ டொன் பாஸ்கோ ஆஸ்தி பெக்கிங்கிற ஒரு சிறிய ஃப்ராக்சியோனில் இத்தாலியில் சொல்லுவாங்க, அப்படின்னா கிராமம் மாதிரி என்ற இடத்துல 1815ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் நாள் ஃப்ரான்சிஸ்கோ லூயி போஸ்கோ அவருடைய அப்பா, மார்கரிதா ஓக்கியனா அவங்களுடைய அம்மா, இவர்களுக்கு மிகவும் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்த விவசாய குடும்பத்திலே பிறந்தவர். அவருக்கு பிறந்து 2 வயது ஆகின்ற பொழுதே அவருடைய தந்தை பிரான்சிஸ்கோ லூயிஜி போஸ்கோ இறந்து விட்டார். அவருடைய தாயினுடைய பராமரிப்பிலே, அவருடைய தாயினுடைய வளர்ச்சியிலே அவர் வளர்கின்றார். அவருடைய நம்பிக்கைக்கும் அல்லது அவருடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் அல்லது அவருடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கும் அடித்தளமாக ஆசிரியராக இருந்து செயல்பட்டவர் அவருடைய தாய் மார்கரிதா. தாயின் மீது அதிக பாசம் கொண்டிருந்தார். மிக ஏழ்மையான குடும்பமாக இருந்த காரணத்தினாலே வீட்டு வேலைகள் செய்வது, தோட்ட வேலைகள் செய்வது, ஆடு மாடுகளை பராமரிப்பது, மேய்ப்பது போன்ற அந்த வேலைகளை செய்து கொண்டு தன்னுடைய கல்வி பணியை அவர் செய்தார். அவருக்கு 2 சகோதரர்கள். சிறுவயதிலே அந்த ஏழ்மையை அவர் சந்தித்ததனால் அவருடைய வாழ்க்கையில் இந்த ஏழ்மை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதுதான் இன்று ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையின் ஏழ்மை எழுச்சியாக மாறியிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக சொல்லப்படுவது என்னவென்றால், அவருக்கு 9 வயது நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு குரூப்பாக 2 குழுக்களாக சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஒரே ஆட்டம் பாட்டம் கும்மாளமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் அவர்கள் சண்டையிட்டு கொண்டும் ரகாசி ஸ்ரக்கினிக்கை சொல்லி தீக்கனோ எஸ்தமையானோ கெட்டவாத சொல்லி திட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு விட்டுறாங்க. இந்த காட்சியை அவர் 9 வயதிலே காண்கின்றார். அப்பொழுது வெள்ளை நிற உடையிலே நீண்ட தோற்றமுடைய ஒரு மனிதர் அவருக்கு தோன்றி, இந்த சிறுவர்களை தாழ்ச்சியிலும் அன்பிலும் பராமரிப்பது உன்னுடைய கடமை என்று சொல்லுகிறார். அதைத் தொடர்ந்து மரியாதை மாசரத் லமாமா செலஸ்தே அன்னை கன்னிமரியாவும் அவருக்கு தோன்றுகிறார். எனவே சண்டையிட்டு கொண்ட இந்த இளைஞர்கள், அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், அந்த நீண்ட உருவம் கொண்ட அந்த வெள்ளை மனிதர் தோன்றிய போது அந்த சிறுவர்கள் ஒரு கொடிய விலங்குகள் போன்ற ஒரு காட்சி, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாசற்ற செம்மறியாக அவர்கள் மாறுகின்றார்கள். கொசி அமிச்சிக்கு த அனிமாலி ஃபெரோச்சி தாஸ்பர்மன்னோ தொச்சிலியா இங்கல்லி செம்மறியாக அவர்கள் மாறுகின்றார்கள். இதுதான். உடனே இந்த காட்சி அவர் என்ன செய்கிறாரு, அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறார். அவருடைய தாயிடத்திலே அந்த காட்சியை சொன்ன பொழுது தன்னுடைய இவருடைய எதிர்காலத்தில் இவருடைய பணி
இப்படித்தான் இருக்கப் போகின்றது. கடவுள் இவருக்கு இந்த ஒரு பணியை செய்திருக்கின்றார், வழிகாட்டியாக இருக்க என்று சொல்லி அவருடைய தாய் அவரோடு கூட இருந்து அவரை வழிகாட்டி கடைசியில் தன்னுடைய காலத்திலே அவர் குருவாகி 1841 குருவாகின்றார். குருவாக ஆன பிறகு தன்னுடைய பணி முழுவதும் தான் எவ்வாறு ஒரு ஏழ்மையிலே வறுமையிலிருந்து படித்தாரோ அதை போல ஏழ்மையில் இருக்கின்ற மாணவர்கள் அல்லது இந்த அடலசன்ஸ் அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு விளையாட்டுகள், அப்புறம் முறைசாரா கல்விகள், மற்ற கல்வியோ சேர்ந்த கல்விகள் அல்லது அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப முதல்ல அவங்களோடு சேர்றது, அவங்களோடு விளையாடுவது, விளையாட்டுகள் சொல்லிக் கொடுப்பது, அதைத்தான் இன்றும் சலேசிய சபை குருக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆரட்ரி என்று சொல்லுவார்கள். அவங்களோட ஃபுட்பால் விளையாடுவது, வாலிபால் விளையாடுவது, கிரிக்கெட் விளையாடுவது என்று அந்த இளைஞர்களோடு தங்களையே ஐக்கியப்படுத்தி கொண்டு அந்த விளையாட்டுக்களை சொல்லி பிறகு அவர்களிடத்தில் ஜெபம் சொல்லிக் கொடுப்பது, கடவுளை பற்றி சொல்வது, அவர்களை ஆன்மீகத்தில் நடத்துவது, அல்லது அவர்களுக்கு எது தேவையாக இருக்கிறதோ என்ன மாதிரி தொழில் அவர்களை கற்றுக் கொடுக்கலாமா என்று, அது தொழிற்கல்விகள், முறைசாரா கல்விகள், அது பெயிண்டிங்களாக இருக்கலாம், தச்சு தொழிலாக இருக்கலாம், பைண்டிங்காக இருக்கலாம், இந்த மாதிரி அந்த சிறுவர்களை, ஏன்னா அந்த காலகட்டம் அவர் குருவாகிய அந்த காலகட்டம் இத்தாலியிலே தொழில் புரட்சி ஏற்பட்ட காலகட்டம். ஏராளமான இளைஞர்கள் படுப்பறி பெற்று குடிபோதையிலும் மற்ற தீய பழக்க வழக்கங்களிலும் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களை தெருவோரமாக தேடிச் சென்று அவர்களை கண்டித்து வந்து அவர்களுக்கு விளையாட்டுகள், ஆடல் பாடல்கள் சொல்லிக் கொடுத்து அவர்களை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முன்னேற்றத்திற்காக அவர் உழைத்தார். அப்படித்தான் 1874 அவர் அந்த சலேசிய குருக்கள் இன்று இருக்கின்ற அந்த துறவற சபையை நிறுவி இன்று உலகம் முழுவதும் அவர்கள் செய்கின்ற அந்த பணியானது கல்வி பணியாக இருக்கலாம், சமூக பணியாக இருக்கலாம், இவ்வளவு சிறப்பாக அது அமைவதற்கு ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்து இன்று உலகம் போற்றுகின்ற ஒரு சலேசிய சபையானது இவ்வளவு பிரசித்தி பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஏழை எளிய அந்த மாணவர்கள் மீது அவர் கொண்டிருந்த, புனித டொன் போஸ்கோ கொண்டிருந்த அன்பு தீயால் அவர் பற்றி எறிந்தார். பற்றி எறிந்து அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவதற்காக, அந்த மாணவர்களை தேற்றுவதற்காக அவர் அரும்பாடுபட்டார். கடைசி வரை அவருடைய தாய் அவரோடு கூட இருந்தார். அவரோடு கூட இருந்து அவரை வழிநடத்தினார். அன்னை கன்னிமரியால் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கடைசி வரை இருந்து தன்னுடைய பணியை செய்தாரோ அதை போல அன்னை கன்னிமரியாவும் அவரோடு கூட இருந்து அந்த பணியை சிறப்பாக நிறைவேற்றினார். அதே மாதிரி 1872 மரியா மசரலா என்ற அருள்சோடு சேர்ந்து துறவிகளுக்கான ஒரு சபையும் ஏற்படுத்தி சிறப்பான பணியாற்றினார். இன்றும் அவர்கள் சிறப்பாக சலேசியன் சிஸ்டர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கையில் 2 காரியங்கள். ஒன்று, இளைஞர்களிடத்தில் இவர் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த பற்று. இரண்டாவது, நிறைய புதுமைகள் நிகழ்ந்திருக்கிறது. ஒன்று, ஒரு முறை சிறுவர்களுக்காக அவர் பணியாற்றி கொண்டிடத்திலே அப்பம் பழகி இருக்கிறது. இரண்டாவது என்ன சொல்லுவார்கள் என்றால், அவரோடு கூட ஒரு காணி லூப்போ ஓநாயை போன்ற ஒரு பெரிய நாய் அவரோடு கூட இருக்குமாம். ஏதாவது பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த ஆபத்திலிருந்து அவரை பாதுகாப்பதற்காக கடைசி வரை அவருடைய பணிகளை அது அவரோடு கூட இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பல எதிர்ப்புகள் வந்திருக்கின்றது. ஒரு முறை இவருடைய நண்பர்கள் கூட இவரை அல்லது இந்த பணியை, இந்த வேலையை நிப்பாட்டினோடு இது வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார், கடவுள் மீது அமைதியாக இருங்க, அது நடக்கும். இந்த செய்தியில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பயணம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் உறங்கி கொண்டிருக்கிறார். இயேசுவினுடைய சீடர்கள், ஆண்டவரே, நாங்கள் சாகப் போகிறோமே, உனக்கு எங்கள் மீது அக்கறை இல்லையா என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுவுக்கு சீடர்கள் மீது அக்கறை இல்லை என்று அர்த்தமல்ல. ஆண்டவர் இயேசு அவரோடு கூட இருக்கிறார். எந்திரிச்சு தான் காற்றையும் கடலையும் அவர் கடிந்து கொண்டார். இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. தொன்போஸ்கோயை பார்த்து அவருடைய சீடர்கள் சொன்னாங்களாம், இந்த வேலையை எப்படியே விட்டுருங்க. அப்போ அவரிடத்திலே அவர் சொன்னது, அமைதியாக இருங்கள், கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு அவர்களோடு கூட இருந்தார் படகுகளை பயணம் செய்த பொழுது. ஆனால் அவர்களிடத்திலே அந்த நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் இயேசு அவர்களோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாத காரணத்தினாலே அவர்கள் பயந்தார்கள். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிற போது நிச்சயமாக, ஏன்னா அதைத்தான் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆடு மேய்க்கும் இளைஞனான தாவீது மறந்துட்டார். ஒரு ஆடு மேய்க்கின்ற இளைஞனை அரசனாக்கிய தாவீதை மறந்து அவர் பாவம் செய்கிறார். இந்த பாவத்தின் உச்சத்துக்கு போகிறார். உரியாவினுடைய மனைவியை தன் மனைவியாக்குகிறார். உரியாவை கொலை செய்கிறார். அந்த தவறைத்தான் அந்த ஏழையினுடைய ஆட்டுக்குட்டியை அந்த செல்வந்தன் எடுத்து விருந்து சொன்னதான் ஒரு கோவம் வருது. அது நீந்தா என்று சொன்னவுடன் கதறி அழுகிறார். கடவுள் தன்னோடு இருப்பதை, தன்னை உயர்த்தியதை அவர் மறந்ததனால் அவர் தன்னுடைய தவற்றை நினைத்து அழுது புரண்டு உண்ணான் நோன்பிருந்து பாடிய பாடல்தான் திருப்பாடல் 51. உண்ணவில்லை, உறங்கவில்லை. எனவே கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் எப்போது மறக்கின்றோமோ அப்பொழுது நமக்கு ஆபத்துக்கள் வரும். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் நமக்கு எண்ணம் இருக்க வேண்டும். ஒரு கப்பலானது கடலிலே பயணமாக சென்று கொண்டிருக்கிறது. ஏராளமான பயணிகள் அங்கே சென்று கொண்டிருக்கிறார். நன்றாக இருக்கிறது. சிறிது நேரத்தில் திடீரென்று பயங்கரமான ஒரு புயல், காற்று, பலத்த காற்று. எல்லாம் பயப்படுறாங்க. அவங்கவுங்களும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் எல்லோரும் லைஃப் ஜாக்கெட் எடுத்து அவங்க போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிறுமி மட்டும் அந்த மேல் தளத்தில் உட்காந்து அப்படியே விளையாண்டுட்டு இருக்கிறான். அங்கிட்டு விளையாண்டு ஓடிட்டு இருக்கிறா. அவளுக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது. இவர்கள் எல்லாம் பயந்து கடவுளிடத்தில் எழுது கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சிறுமி எந்தவித ஒரு அச்சமின்றி பயமின்றி அவள் அங்கே விளையாடி கொண்டு இருக்கிறாள். அப்போது அங்கே பயணம் செய்த ஒரு பயணி போய் அந்த சிறுமியை பிடிச்சி நிப்பாட்டி, நாங்கள்லாம் பயந்து அழுது கொண்டு இருக்கிறோம், உனக்கு பயம் இல்லையா? காற்று பலமாக அடிக்கிறது, புயல் அடிக்கிறது, கப்பலில் தண்ணி இவ்வளவு வேகமாக மோதுகிறதே. அப்போ அந்த சிறுமி சொன்னாலாம், எனக்கு பயம் இல்லை, நான் பயப்பட மாட்டேன். காரணம் என்னவென்றால் இந்த கப்பலை ஓட்டுகின்ற இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் மாலுமி எங்கள் அப்பா தான். அதனால் பெரிய ஆபத்து என்றால் முதலாக வந்து என்னை காப்பாற்றுறது அவராக தான் இருப்பார் என்று அந்த சிறுமி சொன்னாலாம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே பன்னெடுத்து நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு பயணிக்கிறார். ஆனால் அந்த பிரசன்னத்தை நாம் உணர தவறிவிடுகிறோம். அவ்வாறு உணர தவறுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் இருக்கின்றன. தொன்போஸ்கோனுடைய வாழ்க்கையிலும் பல்வித விதமான போராட்டங்கள் இருந்தன. ஆனால் கடைசி வரை அவருடைய தாய் அவரோடு கூட இருந்து அவரை வழிநடத்தியனால்தான் அவரால் இவ்வளவு பெரிய மகத்தான காரியங்களை கடவுளுடைய அருளால் செய்ய முடிந்தது. எனவே இறைவனுடைய பிரசன்னம், அதனால் அவர் என்ன சொல்லுகிறார்? நாம் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாயிரு. காற்றை கடிந்து கொண்டார், அமைதியாயிரு, இறையாதே, சும்மா இரு. எனவே நாம் அமைதியாக இருந்து கடவுளுடைய அந்த அருள் நம்மை வழிநடத்த விடுகின்ற பொழுது அரிய பெரிய காரியம் நடக்கும். எனவே இன்றைய நாளில் ஒரு ஏழையாக பிறந்து ஏழை மாணவர்களுக்காக இன்று உலகம் முழுவதும் இந்த சிறந்த பணியை ஆற்றுவதற்கு சலேஷர்களுக்கு வழிகாட்டியாக, ஆசிரியராக, இளைஞர்களின் தந்தையாக, இளைஞர்களுடைய தந்தையாக இருந்து அவர்கள் வழிநடத்தியதைப் போல நாமும் புனித பொன்போஸ்கோவினுடைய வழியை பின்பற்றி கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு நம்மை நாம் முழுமையாக இறைவன் நம்மை ஆட்கொள்ள ஒப்பு கொடுக்கிற போது கடவுள் நம்
நம் பக்கம் இருந்து நம்மோடு கூட இருந்து நம்மை தாக்க வருகின்ற எந்தவித புயலுக்கும் அவர் தடுத்து நிறுத்தி சும்மாயிரு, அமைதியாயிரு, இறையாதே என்று சொல்லுவார். அத்தகைய அருள் நிறைந்த வாழ்க்கை வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம்.